சார் வணக்கம். வணக்கம் கபரியால். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கமலஹாசன் அவர்கள் பேசின ஒரு விஷயம் பெரிய கான்ட்ரவர்சியில போய் முடியுது. மொழி குறித்து அவர் பேசுறாரு, கன்னட மொழி தமிழ் மொழியில இருந்து வந்த விஷயம் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. பெரிய கான்ட்ரவர்சி ஆகுது. இப்ப தக் லைஃப் படத்தையும் அங்க ரிலீஸ் பண்ணல. இந்த இஷ்யூவை பொறுத்தளவுல பெரிய தலைவர்கள் எல்லாம் அமைதியா தான் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் பேசல, திமுக எல்லாருமே அமைதியா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. அது போக மணியரசன் ஐயா இந்த மாதிரி 1-2 லீடர்ஸ் வந்து பேசியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த இஷ்யூ எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. சித்தாராமையா அங்க ரியாக்ட் பண்றாரு, அங்க எல்லாரும் ரியாக்ட் பண்றாங்க, இங்க யாரும் ரியாக்ட் பண்ணல, என்டிகே மட்டும் தான் ரியாக்ட் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? பிறமொழி சகோதரர்கள், கருத்து கணிப்பு சகோதரர்களுக்கு நான் சொல்றேன், சீமான் இந்த இதுல பெரிய உயரத்துக்கு வளர்ந்துட்டார். ஆரம்பத்துல இந்த விஷயம் அப்படியே இட் வில் ஹேவ் எ நேச்சுரல் டெத்னு நினைச்சாங்க. சீமான் இந்த விஷயம் கடுமையாக எடுத்து ஏற்கனவே சீமான் கண்டுபிடிச்சிக்கிட்டாரு. பிறமொழியாளர்கள் மு.க. ஸ்டாலின் தான் கன்சால்டேட் ஆகுறாங்க. ஓகே, ஏற்கனவே நடந்த ஈரோடு கிழக்கிலே 80% அருந்ததியர்கள் நாயுடு சமூக மக்கள் வந்து இவிகேஎஸ் இளங்கோவன் அவருக்கு தான் கை சின்னத்தில் திமுக கூட்டணியில் வாக்களிச்சாங்க. 2வது நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் சந்திரகுமார் டிஎம்கே உதயசூரியனுக்கு 90% மேலே வாக்களிச்சுட்டாங்க. இதுதான் அங்க நிலவரம். தமிழகம் முழுவதும் பிறமொழி சகோதரர்கள் மு.க. ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகிறாங்க. நேற்று எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது, ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக இருந்த நாயர் சமூக சகோதரர்களே, மலையாளி சகோதரர்களே, ஸ்டாலின் எம்ஜிஆர் சேர்ந்தானே எம்ஜிஆருக்கு போடுவோம், எம்ஜிஆர் கன்சால்டேட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ஓட்டு ஹெவியா எம்ஜிஆர் கன்சால்டேட் ஆயிருக்கு. இந்த ஓட்டு ஹெவியா ஒரு காலத்துல எம்ஜிஆர் இருந்தது, ஸ்டாலின் கன்சால்டேட் ஆயிருக்கு. அப்போ சீமான் வந்து ஈரோடு கிழக்கு களத்துல இதை பூத் வைஸ் பார்க்கும்போது பார்க்கிறாரு. அவர் தமிழ் தேசிய அடையாளம், பிரபாகரன் அடையாளம்னு போகக்கூடியவர். பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு ஆணித்தரமா கேள்வி கேட்கக்கூடியவர். இப்போ தெளிவா இந்த இடத்துக்குள்ள மனோன்மணி சுந்தரநாள் பிள்ளையோட பாட்டை வச்சு கலைஞரை அக்யூஸ் பண்ணி அவர் களத்துக்குள்ள தெளிவா வந்துட்டாரு. இதற்கு வந்து அரசியல் அதிகாரத்தை பார்க்காம சென்டிமெண்டா உள்ள முக்குலத்தோர் சமூக இளைஞர்கள், முத்தரையர் சமூக இளைஞர்கள், வன்னியர் சமூக இளைஞர்கள், இன்னும் பல தேவேந்திர குல வேளாளர் சமூக இளைஞர்கள் பலரும் சீமான் பண்றதான கரெக்ட்னு ஐடியில பிறமொழியாளர்களால் அவமானப்படுத்தக்கூடிய தமிழ் இளைஞர்கள்லாம் சீமான் தாயா தலைவர், சீமான் தாயா லீடர்ங்கிறத தெளிவா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. கருத்து கணிப்பு பிறமொழி சகோதரர்கள் இதை மட்டும் ஸ்பெசிபிக்கா கேட்டா அவங்களுக்கு தெரியும். ஸோ இது ஐபி ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் மூலமா திமுக கழகத்துக்கு போகுது. சீமான் ஒரு லிமிட்டோட நிற்கிறது வர திமுகவுக்கு லாபம். லிமிட்டை தாண்டி போகும்போது ரிவர்ஸ் போலரைசேஷன், மிலிட்டன் தமிழ் காஸ்ட் மத்தியில் சொன்னலாம், முத்திரையார், முக்குலத்தோர், கள்ளர்மரம், ரகமுடையார், வன்னியர், இவங்கள்ட்ட வந்து சீமான் தான் போல்டா தமிழுக்கு நிற்கான், விஜயெல்லாம் என்ன ஆளு, அவர் பழைப்புவாதியா இருக்கிறான்னு அடிச்சு பேசுறது அப்படி ரிப்போர்ட் போகுது, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இதையும் நம்ம இப்போ டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். பிறமொழியாளர் கன்சால்டேட் ஆயிட்டாங்க நம்மகிட்ட. பட் இதுல ஒரு ரிவர்ஸ் கன்சால்டேஷன் பாதிப்பாயிடக்கூடாது. உடனே KN நேரு, ரெட்டியார் சமூக சகோதரர், அவரு வந்து தெளிவா கமல்ஹாசன் சொன்னது சரின்னு, சீமான் சொன்னதான் அது சரின்னு அறிக்கை விடுறாரு. அண்ணன் வைகோ சரின்னு அறிக்கை விடுறாரு. ஸோ டிஎம்கே இது ஃபர்தரா எஸ்கலேட் ஆகி அரசியல் அதிகாரம் தாண்டி சென்டிமெண்டா விஷயங்களை திங்க் பண்ணக்கூடிய சமூக மக்கள், முக்குலத்தோர் வன்னியர் சமூக இளைஞர்கள் சீமான் பக்கம் போறாங்க. ஐடியில வேலை பார்க்கக்கூடிய தமிழர்கள்லாம் வந்து சீமான் கரெக்ட் தாங்கிற கருத்தை கடுமையா பேசுறாங்க. விஜயும் கம்பேர் பண்ணி விஜயெல்லாம் ஒரு காமெடியனா இருக்கிறாரு, பிழைப்புவாதியா இருக்கிறாருன்னு விமர்சனம் பண்றாங்க. சீமான் இமேஜ் போல்டான லீடர்னு ஏறுதுன்னு சொல்லும் போது நெஹ்ருவையும் வைக்கவும் வச்சு அதை அவங்க டைலூட் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப நேரு பண்ண விஷயத்தை ஏன் ஸ்டாலின் அவர்களோ கனிமொழி அவர்களோ செய்யலன்னு நினைக்கிறீங்க? அதே விஷயத்தை அவங்களே பண்ணலாம். அவங்க திராவிடம்ங்கிற பேர்ல கட்சி ஆரம்பிக்கும் போதே தமிழ்னு ஆரம்பிச்சிருந்தா, இங்க பவர்ஃபுல்லா இருந்த காமராஜ் பக்கம் இருந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் வந்து, காமராஜுக்கு ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் வந்து, காங்கிரஸுக்கு இருந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் வந்து காங்கிரஸ்லேயே தங்கிடுவாங்க. அப்ப திராவிடம்னு சொல்லும் போதுதான் தேசிய கட்சியான காங்கிரஸ் எதிர்த்து அரசியல் களத்துக்குள்ள வரும்போது அந்த பிறமொழி சகோதரர்களை தங்கள் வசம் கொண்டு வர முடியும். தே ஆர் இன் பொலிட்டிக்ஸ். ஸோ இப்பயும் அது அப்ளை ஆகுன்றீங்க? எஸ், தே ஆர் இன் பொலிட்டிக்ஸ். அவங்க பிறமொழிகளை கன்சால்டேட் பண்ணிட்டாங்க. இதை வந்து ஒரு லிமிட் தாண்டி போகும்போது அந்த கன்சால்டேஷன்ல பாதிப்பு வரக்கூடாது. அந்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம், எஸ் மலையாளத்தையும் கருத்துக்குறர்களா, கலைஞருக்குள்ள எதிர்ப்பு, ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு தெரியாத அவங்க வந்து இன்னும் இருட்டிலே இருந்துகிட்டு, கடந்த காலத்தின் கைதிகளா இருந்துகிட்டு அரசியல் பேசிட்டு இருக்காங்க, ஊடகத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் குய்வைவா எங்கேயோ போயிட்டாரு. அப்ப இந்த கன்சால்டேஷனை நமக்கு வந்து உறுதிப்படுத்தணும்.
இந்த கன்சால்டேஷனுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதே வேளையில எதுவும் பேசலைன்னா ரிவர்ஸ் கன்சால்டேஷன் ஆட்டு அரசியல் அதிகாரத்தை நோக்காம ஒரு சென்டிமெண்டலாட்டு சீமான் தான் தமிழனுக்கான ஆளு, தமிழனுக்கான நினைக்கக்கூடிய முத்தரையர், தென் முக்குலத்தோர், வன்னியர் போன்ற மிலிட்டன் தன்மை கொண்ட தமிழ் இளைஞர்கள் வந்து சீமான் பின்னாடி போறதும் தடுக்கப்பட வேண்டும். அப்ப அதை திமுக சார்பா நெஹ்ருவையும் ரெட்டியாரையும் அண்ணன் வைகோவையும் வச்சு டைலூட் பண்றாங்க. ஸோ இப்போ நீங்க சொன்னது போல சீமான் அவர்கள் இந்த மொழி விவகாரத்தை கையில் எடுக்கிறாரு. அப்படி அதை கையில் எடுக்கும் போது பிறமொழியாளர்கள்லாம் திமுக நோக்கி கன்சால்டேட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றீங்க. ரைட், அது திமுகவுக்கு நல்லது. பட் இதுல என்டிகேவுக்கு என்ன லாபம் இருக்கு? ஏன் அதை கையில் எடுக்கணும்? என்டிகேக்கு இவர் தான் தமிழுக்காக நிற்கிறாருன்னு வருது. பாராளுமன்ற கட்டிடத்துல சமஸ்கிருதிக்கு என் தமிழ் இல்லைங்கிறத போல்டா என்டிகேல தான் கேட்க முடியும். சீமானோட கம்பேர் பண்ணும்போது விஜய் ஒரு ஆளே இல்லை, கோழையான ஒரு தலைவர்னு, பிழைப்புவாதின்னு அவர் ரசிகர்களே இந்த சொன்னாங்க. என்ன விமர்சனம் பண்ண அந்த தம்பியே சார் தான் கரெக்டு, என்ன தலைவர் நம்மளை தெருவில் பேச முடியல, ஒரு தமிழ் பிராமின் பையன் போல அந்த பையன் தெருவில் பேச முடியும், எல்லாரும் நக்கல் அடிக்கிறான், இவர் பேசாம இருக்கிறாருன்னு வெளியே சொல்லியிருக்காப்புல. ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் சீமான் கம்பேரிசன் தமிழர்கள் மத்தியில சீமான் தான் சரியான தலைவர்ங்கிறது தெளிவா ரீச் ஆகுது. ஏற்கனவே அருந்ததியருக்காக விஜய் நிற்கும் போது பறையர் தேவேந்திர உழைப்பாளர்களுக்கு 5% சீமான் உயர்த்தினுங்கிறது படித்த இந்த சமூக மக்களை தாண்டி பாமர மக்கள்கிட்ட போய் சேரல. இந்த இஷ்யூவோட அதுவும் போய் சேருது. ஸோ சீமான் தமிழ் தேசிய அடையாளம்ங்கிறதுல, தமிழர் அடையாளம்ங்கிறதுல, தமிழின் உயர்வுங்கிறதுல தெளிவா உறுதியா நிற்பாரு. அதனால அவரு சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறதுனால தனக்கு பாதிப்பு வந்துருமோன்னு நினைச்சு எதிர்க்கல. சமஸ்கிருதத்துக்கு இருக்குது என் தமிழுக்கு இல்லைன்னு கேள்வி கேட்கறதுனால எடப்பாடி பழனிசாமி புரட்சி தலைவர் மாதிரி பாதிப்பு வந்துருமோன்னு லீடர்ஷிப் இல்லாதவராட்டு பதுங்க மாட்டாரு. விஜய் மாதிரி லாப நஷ்ட கணக்கு பார்க்க மாட்டாரு. சீமான் தாண்டா லீடர் தமிழனுக்கானவங்கிறது தெளிவா வருது. சரி, இப்ப நார்த்ல ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, காங்கிரஸ் பார்ட்டியை மைனாரிட்டிஸ்க்கான கட்சி அப்படின்ற மாதிரி பிஜேபி பிராண்ட் பண்றாங்க. காங்கிரஸ் பார்ட்டி வந்து முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸுக்கான ஒரு கட்சி, தமிழ்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஸோ இவங்க லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ்க்கான கட்சின்ற மாதிரி அவங்கள ஒரு மாதிரி பிராண்ட் பண்ணி ஒதுக்குறாங்க இல்லையா? அது திமுகவுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப திமுகவுக்கு மைனாரிட்டிஸ் வந்து கம்ப்ளீட்டா அவங்க கூட இருக்காங்க, ரிலிஜியஸ் மைனாரிட்டி கம்ப்ளீட்டா கூட இருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அவங்க கூட போறாங்க. அப்படி இந்த மைனாரிட்டிஸ் அவங்க சுத்தி கன்சால்டேட் ஆகும்போது மெஜாரிட்டி தமிழ்ஸ்க்கான கட்சி இல்ல வெறும் மைனாரிட்டிஸ்க்கான கட்சி அப்படின்ற மாதிரி இப்படியே போயிட்டு இருந்தா பிராண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதற்கான வாய்ப்புகள் அரசியல் அதிகாரம்ங்கிற புள்ளியில மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல மற்ற பெரும்பான்மை சமூகங்கள்ல திமுகவுக்கு இருக்க ஷேர் அவங்கள வந்து நியர்லி 45% மேல கொண்டு போயிருது. பிறமொழியாளர்கள் சீமானால கன்சால்டேட் ஆயிட்டாங்க. பறையர் சமூகம் டாக்டர் ராமதாஸ் எதிர்ப்புல கன்சால்டேட் ஆயிட்டாங்க. RSS எதிர்ப்புல கிறிஸ்தவ முஸ்லீம் கன்சால்டேட் ஆயிட்டாங்க. இந்த 3 செக்ஷமே 45% கிட்ட வருவாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் 15-18 வரை சொல்றாங்க. கிரிப்டோ கிறிஸ்டின்ஸ் எல்லாம் சேர்த்து 18 வரை சொல்றாங்க. தென் பறையர் சமூகம் பர்த் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. டோட்டலா உள்ள ஷெட்யூல் காஸ்ட் 25ல் அவங்களும் மிக மிக ஒரு எண்ணிக்கையில் இருப்பாங்க. 15 வரை அவங்களும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இதுல ஓவர்லாப்பிங் இருக்கும். கிறிஸ்தவ பறையர்களும் அந்த கிறிஸ்டினுக்குள்ள ஓவர்லாப்பிங் இருக்கும். ரெண்டையும் சேர்த்தா கூட 33 வருது. பிறமொழியாளர்கள் ஒரு 10 வராங்க, 43. இந்த 43% மக்கள் வந்து ஒரு அணியில கன்சால்டேட் ஆகுறாங்கன்னா அவங்கள வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அந்த உயர்வான இடத்துக்கு ஸ்டாலின் தன் நுணுக்கமான அரசியல்ல போயிட்டாரு. இதை தாண்டி பிரதான எதிரியாட்டு எடப்பாடி இருக்கிறாரு. எடப்பாடிக்கு எதிராக நான்வல்லாள கவுண்டர்கள் ஸ்டாலின் பக்கமும் சீமான் பக்கமும் போறாங்க. எடப்பாடி கட்சி 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்த கட்சிங்கிறனாலையும் லோக்கல் பிரஜாதி உடையார், யாதவர், செங்குந்தர், பறையர் சமூக தலைவர்கள் குறிப்பிடத்தக்க அளவு யாரும் வடதமிழத்தில் இல்லாத சூழ்நிலையில அவங்களும் வந்து ஸ்டாலின் பக்கமும் சீமான் பக்கமும் போறாங்க. இன்னொரு பாயிண்ட்ல எடப்பாடியால் வீழ்த்தப்பட்டவங்க சசிகலா, தினகரன், டாப்பாப்பால், ஓபிஎஸ்ங்கிறனால முக்குலத்தோர் சமூகமும் மோடிக்கு ஓட்டு போட்டவங்களே ஸ்டாலின் பக்கமும் சீமான் பக்கமும் போறாங்க. ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு 5 போலரைசேஷன்ல லாபம் கிடைக்குது. நான் களத்துல இருந்து பேசுறேன், உண்மையை பேசுறேன், நியாயத்தை பேசுறேன். மற்ற மாதிரி ஏசி ரூம்ல இருந்துகிட்டு போலியா பொய்யா கருத்து கணிப்பு சொல்லக்கூடியவங்க இல்லை. அதனாலதான் நீங்க பார்த்தா தெரியும் 2024 நான் சொன்னது 10க்கு 9 கரெக்டா இருக்கும்.
ஆனா அதுதான் இப்ப போலரைசேஷன் நம்ம சொல்லும் போது ஒரு குரூப் போலரைஸ் ஆயிருச்சுன்னா மற்ற குரூப்பும் ஆட்டோமேட்டிக்கா போலரைஸ் ஆயிருவாங்க இல்லையா? சோ இப்ப மைனாரிட்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட். பட் மற்ற குரூப் போலரைஸ் ஆவாங்க. மெஜாரிட்டி வந்து டிவைடடா தான் இருப்பாங்க. இப்ப சீமானுக்கு என்ன லாபம்னா, இந்த போலரைசேஷனை பண்ண பிஜேபி ஈரோடு கிழக்குல களத்தை விட்டு ஓடிட்டாங்க. அண்ணா பெருஞ்சர் அண்ணா சொன்ன மாதிரி தலையில்லாத முண்ட மாதிரி ஆயிட்டாங்க. அண்ணாமலையை போட்டி விட முடியாம அவங்க தடுத்துட்டாங்க. அதுதான் அந்த 18% ஓட்டுக்கும் திராவிடத்துக்கு எதிரான அந்த 18% ஓட்டுக்கும் சீமான் ஒரு லீடரா எமர்ஜ் ஆகிறாரு. அதுல தமிழ் தேசியத்தை முன் வச்சு இந்து நாடார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள் இவங்கள வந்து எடப்பாடி தலைமையோட அதிக ஓட்டு வாங்கிடுவாரு. தென் யாதவர் முத்திரையர்ல எடப்பாடி தலைமைக்கு ஈக்குவலான ஓட்டை வாங்குவாரு. வன்னியர் அல்லாத பிற ஜாதி தமிழர்கள்ட்டையும் கொங்கு வேளாளர் அல்லாத பிற ஜாதி தமிழர்கள்ட்டையும் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துவார். நான் கிரவுண்ட்ல வந்து சொல்றேன், 100% ட்ரூ இது. தென் தமிழ் பிராமணர்கள்ட்ட சீமான் வந்து எடப்பாடியோட ஆதரவு அதிகம் பெறுவார். இந்த இடத்துல பிஜேபி வந்து அண்ணாமலை மேல உள்ள காய்ச்சல்ல ஈரோடு கிழக்குல நிக்காம போனது. அண்ணாமலை நீக்கப்பட்டதை நான் சொல்ல வரல, அண்ணாமலையை களத்துல நிக்க விடாம களத்தை விட்டு ஓடுனது. இது அமித்ஷாவுக்கே தெரியும். அப்பவே நான் சொன்னேன், இது சுரேந்திரன் கேரளால தொடர்ந்து நிற்கிறாரு, அது பலம். நிக்காம களத்தை விட்டு ஓடுறது பலகீனம். களத்துல அடிபட்டு போவீங்க. சும்மா மேல மினுக்கடி உள்ள புழுக்கடின்னு உள்ள புழுக்கடியை வச்சுக்கிட்டு மேனாமினிக்கு மேக்கப் மாதிரி அறிக்கைகள் தமிழிசை சொல்லுவாங்களா, தாமரை மலரும் மலர்ந்தே தீரும்னு பேப்பர்ல வரும் அறிக்கை விட்டுக்கிட்டு பேசுறதுல அவுட்டு. கள அரசியல்ல டாக்டர் ஐயா நின்னாரு விக்கிரவாண்டியில, வாசன் நிக்க முடியல ஈரோடு கிழக்குல, அண்ணாமலை உள்ள காய்ச்சல்ல பாஜக நிக்கல. அந்த இடத்துல சீமான் ஏறிட்டார். இதுதான் சீமானுக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ஆனா பெரும்பான்மை என்னைக்கு டிவைட் ஆகி தான் இருப்பாங்க. மைனாரிட்டிஸ் வில் பி ஆல்வேஸ் விஜிலண்ட் அண்ட் அலர்ட். அவங்க தான் யூனிட்டியா இருப்பாங்க. அதனாலதான் ராகுல் காந்தி இப்போ எஸ்சிபிசி மைனாரிட்டி ரொம்ப கடுமையா தீக்கா பாணியில இந்துக்களை பிளவுபடுத்துற வேலையை ராகுல் காந்தி வட இந்தியாவில் பண்றாரு, மிக கடுமையா பண்றாரு. இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து இந்திய அளவில் பண்ணல. அவரு மைனாரிட்டிஸை கன்சால்டேட் பண்ணி இதை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்றாரு. பிஜேபி இதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுல திணறிட்டு இருக்காங்க. நம்ம போன்றவங்களும் அது மோடிக்கு அது உதவுக்கு தயாரா இருக்கிறோம். நம்ம கருத்துக்களும் அங்கே எடுபடும். பட் ராகுல் காந்தி இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்கிறாப்புல. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் மைனாரிட்டிஸ் கன்சால்டேட் ஆகி ஸ்டாலின் பக்கம் போறாங்க. மெஜாரிட்டி டிவைட் ஆகி தான் இருப்பாங்க. ஸோ டிவைட் ஆகிய மெஜாரிட்டிலையும் ஸ்டாலின் வந்து மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல தனக்குன்னு ஒரு ஷேர் எடுக்கும்போது அவர் 45-50% வாக்கு ஒரு அணியாட்டு தெளிவாக போயிடுறாரு. இதுதான் தமிழ்நாட்டில் ஸ்டாச்சுரேட்டட் எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் சினேரியோவாட்டு 3 எலெக்ஷன்ல இருக்கு. அதான் இப்ப கமல்ஹாசன் அவர்களோட தக் லைஃப் சர்ச்சையை பொறுத்தளவுல அரசியல்வாதிகள் ஏன் பெருசா ரியாக்ட் பண்ணல அப்படின்ற விஷயத்தை பத்தி பேசுனீங்க. சினிமாக்காரங்களும் பெருசா ரியாக்ட் பண்ணல, குறிப்பா விஜய் பெருசா ரியாக்ட் பண்ணல, ரஜினியும் பெருசா ரியாக்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் ரஜினி அவர்கள் கூட ரியாக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது, ஏன்னா அவரு பொலிட்டிக்ஸ்ல இல்ல. பட் விஜய் குறிப்பா ஏன் ரொம்ப சைலண்டா இருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஜனநாயகன் ஹீரோ தன் படம் இதுல ரியாக்ட் பண்ணா அருந்ததியர், பிறமொழி சகோதரர்கள், மடிகா, மற்ற ஆந்திரா கர்நாடகா மார்க்கெட்டு, தமிழ்நாட்டில் உள்ள பிறமொழி சகோதரர்கள் தன் படத்தை பார்க்கறது பாதிச்சிரும்னு அவரு தமிழக வெற்றிக்கழக தலைவரை ஜனநாயகன் பட ஹீரோ கொண்டுட்டார். ஆனா இப்ப ஒரு கட்சி பாதிக்குது. அதான் அதைத்தான் நான் சொல்றேன். சினிமா தான் கட்சி பரவாயில்ல, சினிமா தான் அவருக்கு முக்கியம். ஓகே, நீங்க அவரு 2024 சிஏ எதிர்ப்பு மட்டும்தான் ஒரு இஷ்யூவா? சிஏ எதிர்ப்பு தான் ஒரு இஷ்யூவா? வேற இஷ்யூவே இல்லையா? 2024 ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் நாட்டுக்கு வேணும். விலைவாசி உயர்வு, நாட்டு ஒற்றுமை, எத்தனையோ இஷ்யூ இருக்கு. சிஏ எதிர்ப்புன்னு மட்டும் ஏன் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு? ஜானகிசாமி கொடுத்த அந்த பைசா ஜனநாயகத்துக்கு உள்ள ப்ரொமோஷனுக்கு, மற்ற சின்ன சின்ன சில்லறைகளுக்கு தூரதோட மொத்தமா ஜானகிசாமி கொடுத்து அரசியல் ரீதியா இந்த ப்ரொமோஷனை ஜனநாயகத்துக்கு பண்ணும்போது இது பீஸ்ட் படத்துக்கு முஸ்லிம்கள் சாபம் விட்ட நிலைமையில இருந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு முஸ்லீம் ஆடியன்ஸ் வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. வக்பு இதை தான் பெருசா எடுக்கும் போது ஜனநாயகத்துக்கு முஸ்லீம் ஆடியன்ஸ் வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஜனநாயகத்துக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் ஆடியன்ஸ்ல இருந்து பழைய ஆதரவு வளையம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஜனநாயகத்துக்கு பிறமொழியாளர்கள், ஜனநாயகன் அதுக்கு ஆதரவு வந்து தொடரணும்னு ஆசைப்படுறாரு. மற்ற ஸ்டேட்லயும் படத்துக்கு வசூலுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு ஆசைப்படுறாரு. ஹீஸ் இன் ஹிஸ் பிசினஸ். என்ன இருக்கு? பிசினஸ் எக்ஸ்பென்ஸுக்கு தான் ஜானகிசாமி காசு கொடுத்துருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க ஏன் தமிழ் தாயின் உதிரம் தான் கன்னடம், மலையாளம், துளுன்னு அவர்கிட்ட நீங்க ஏன் எதிர்பார்க்கிறீங்க? எதிர்பார்க்கிறவனுக்கு தப்பு அது. நான் தான் சொல்றேன் அரசியல் வியாபாரின்னு. அந்த வியாபாரத்தை தன் படத்துக்கு பயன்படுத்திக்கிறாரு. நிறைய விஷயத்துல நான் கேட்டேன். பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தணுங்கிறார் சீமான்.
அரசியல் வியாபாரி விஜய்க்கு கருத்து என்னன்னு கேட்டேன். ஜான் ஆரோக்கியசாமி கருத்து சொல்லட்டான். 10% இடஒதுக்கீடு தப்பு, அது நீ முன்னேறிய டேஷு, இடஒதுக்கீடுனா என் கூட வந்து டிசிஎம்பிசியில் உட்காருன்னு சீமான் சொல்றாரு. விஜய்க்கு கருத்து என்னன்னு கேட்டேன். கருத்தை ஏன் சொல்ல போறாரு? கருத்து சொன்னா அப்பர் காஸ்டுக்காரன் தன் படத்தை பார்க்க மாட்டானோன்னு நினைப்பாரு. அவரு கடைசி படங்கிறது தண்ணியில் எழுதுற கதை தான். மீண்டும் படம் நடிப்பாரு, படம் ஓடணும், அதுக்கு இதை டூலா பயன்படுத்திக்கிறாரு. தெள்ள தெளிவா எக்ஸ்போஸ் ஆவாருன்னு சொன்னேன். கமல்ஹாசன் மாதிரி அந்த கம்பாரிசன் சீமானுக்கு லாபமா வரும்னேன். கமல்ஹாசனை விட கமல்ஹாசனாவது துணிச்சலா நின்னாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கல்ல, விக்ரவாண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து ஓடல. இப்போ வந்து தெள்ள தெளிவா விஜய் வந்து அரசியல் வியாபாரம் தான் முக்கியம்னு சொல்லும் போது விஜய் சீமான் கம்பாரிசன்ல சீமான் அன்னைக்கு தமிழுக்காக கேட்ட பல கேள்விகளும் தமிழோட உயர்வை சொல்றதும் அனைத்து தமிழர்கள் மத்தியிலும் இதுல தெளிவா போகுது. போல்டான லீடர் சீமான் தான். விஜய் வந்து வியாபாரத்துக்கு தான் அரசியல் பண்ண வந்திருக்கிறாரு. அதுக்காக தான் பிராண்டிங் மாஸ்டருக்கு கோடிகளை கொட்டி கூத்திருக்காருன்னு இன்னைக்கு விஜய் கூட இருக்கவனே விஜயை நக்கல் அடிச்சு தெருவில் முகம் காட்ட முடியல. அஜித் ரசிகனும் சிம்பு ரசிகனும் சிவகார்த்தியன் ரசிகனும் சீமான் போல்டா கேட்கறான், உங்க ஆளு ஏயா கோலையா இருக்கான்னு நக்கல் அடிக்கிறான்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு வந்திருக்குதுன்னா சீமானுக்கு அல்டிமேட்டா விஜய் கம்பாரிசன் லாபம் தான். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப விஜய் அவரோட அரசியலை பொறுத்தளவுல அவரோட அரசியலுக்கான ப்ரொமோஷன் ஜனநாயகன் படமா, இல்லைன்னா ஜனநாயகன் படத்துக்கான ப்ரொமோஷன் அவரோட அரசியலா? ஜனநாயகன் படத்துக்கான ப்ரொமோஷன் தான் அவருக்கு அரசியலுங்கிறது. தமிழ் தாயின் உதிரம் தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் சொல்ல முடியாம விஜய் இருக்கதே சாட்சி சான்று. இந்த மனச்சாட்சி உள்ள என்னோட பிறமொழி சகோதரர்கள் ஒத்துக்கிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு புரியல, இப்ப ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணா 200-300 கோடி ஆகும். சினிமா ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சு மாநாடெல்லாம் போட்டு 2 வருஷம் நடத்துனீங்கன்னா அதை விட அதிகமான செலவு இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு அரசியலுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும்? அது அவரை தான் கேட்கணும். கொடுத்துட்டாரு இல்லையா? கொடுப்பாரு, நான் சொன்னேன், கொடுத்துட்டாரு. நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அவருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்குது. ரொம்ப நன்றி சார், உங்க பிஸியான டைம்ல அருமையான ஒரு பேட்டி. ரொம்ப நன்றி. நன்றி.